என்னங்கத்த? ஏண்டி கழுத கூப்பிடுறது காதல விடல? உன் மாமா கூப்பிடாரு, போடி. சாமி கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. எண்ணெய் எடுத்து வச்சு ரெடியா இருக்கீங்களே? டேய், இனிமே நீ தேய்ச்சி விடுவா போ. சாமி என்ன குத்தம் பண்ற சாமி? டேய், வேண்டா, மருமக வந்துட்டால, இனிமே அவ தேய்ச்சி விடுவா. தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்தது தப்பா போச்சு. ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்களே? டேய், காசு பணம் வேணும்னா வாங்கிட்டு போ. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமா கண்ணு, அவன் ஏதோ ஜோலி இருக்குன்னு போறான். இந்த சனிக்கிழமான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலனா எனக்கு வெடுக்குன்னு இருக்காது. எண்ணெய் தேய்ச்சி விடு. என்னங்க, உங்க அப்பா என்ன போய் முது தேய்ச்சி விட சொல்றாரு. தேய்ச்சி விடு. நான் அவருக்கு போய் நல்லா வாய்க்கு ருசியா கொட்டிக்கணும். வசதியா ஏசுமுள்ள படுக்கணும்னு ஆசை இருக்குல்ல, போய் தேய்ச்சி விடுறே. ஓடே. நீ வராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, நீ வராய். ஆஹா, மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. இதனின் மேலோர் இனிய இன்பம் இறுதியில் காண நீ வராய். ஏன் கண்ணு ஆடற? மாமா மாட்டு பிடிக்கலையா? ஓஹோ, ரொம்ப இழுத்துட்டனோ? சரி, விட்டுறேன். என்னடி என்னமோ நீல கண்ணீர் வலிக்கிற? என்னமோ ஊர்ல உலகத்துல நடக்காத மாதிரி சீக்கிரம் தேய்ச்சி விடுவியா? என்ன அநியாயம் பாத்தீங்களா கவுண்டரே? கொடுமைதான் போங்க. பாருங்க தலையெழுத்த. இந்த கன்றாவெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. அது கவுண்டர, கடமை முடிஞ்சு போச்சுன்னா மனுஷன் போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா இப்படித்தான். எனக்கு ஒரு சாவு வராதா? வணக்கங்க. எஸ்ஐ இருக்காரா? உள்ள இருக்காரு. என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க. எங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? சொல்லுங்க. அங்கேயே கொடுங்க. மேடம், நம்ம பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் வீட்ல பெரிய கொடுமையே நடக்குதுங்க. அவங்க வீட்டு மருமகள் அவங்க எல்லாருமா சேர்ந்து நாயை விட கேவலமா நடத்துறாங்க. போன வாரம் கூட அந்த பொண்ணோட புருஷன் பெரியசாமி கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம வரு கட்டி எடுத்து அடி அடி அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் தான் போய் மருந்தெல்லாம் போட்டு அவங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த ஆள் மட்டும் இல்லங்க, அந்த ஆளுடைய அப்பா தன்னுடைய சொந்த மருமகன் கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறாருங்க. மாமனாரு மாமியாரு எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை பண்ணிட்டு இருக்க கொடுமை இருக்குது. இந்த நூற்றாண்டிலே நடக்க கூடாத கொடுமைங்க அது. கல்யாணி, எங்க போற? அந்த அயோக்கிய ராஸ்கல பல்ல மேல தட்டி இழுத்துட்டு வரதுக்காக போறேன். சார், ஒரு நிமிஷம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அத கம்ப்ளைண்ட் அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். புண்ணியத்துக்கு வந்த மாட்ட பல்ல பிடிச்ச பதம் பாக்குறீங்களா? என்ன சார், வாயில சொன்னீங்க, கையில எழுதி கொடுக்குறதுக்கு என்ன கஷ்டம்? கொடுக்கலாம் சார். ஆனா அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சாதாரண வாத்தியார்னா அவங்கள பகைச்சிட்டனா என் கதி என்ன ஆகுறது? நல்லதை பண்ணிட்டு நாளைக்கு பிள்ளை குட்டிங்களோட நடுத்தருவுல நிக்க சொல்றீங்களா இவர? அர்த்தமெல்லாம் பேசாத. பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பெத்த அப்பன கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கண்ணால பார்த்த தேர்ட் பார்ட்டி இவரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதை வச்சு நாம அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுற? கிரிமினல நாம புஸ்தகத்துல நாம படிச்சிருக்கோம். ஆனா அவங்க அம்மா அவனுக்கு தாய்ப்பாலே மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. இந்த கேஸ நாம வேற மாதிரி தான் மூவ் பண்ணா சொல்றேன். இப்ப நீ அங்க போகாத. அப்போ அடிதடி நடக்குதுன்னு ஒருத்த அவசரமா ஓடி வந்து சொன்னா நின்னு நிதானமா அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு கொலையே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனன்னு சொல்றீங்களா?
பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல நிதானமா யோசிச்சுதான் பேசுறேன். நீங்க வரமாட்டீங்க. ஏடா நீங்க எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. உங்களது மட்டும் என்ன கிரிமினல் ரத்தம் தானே. அவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவ அப்பா வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கான். கல்யாணி சுமார்மா, நீங்க என் கழுத்துல தாலியை கட்டாமலேயே எங்க அப்பா உயிரோட விளையாடுவராச்சே. நீதான் என் பொறுமையோட விளையாண்டுட்டு ஆன் டியூட்டியில் இருக்கிறியான்னு பாக்குறேன். நீ சும்மா அவமானப்படுத்துறங்காட்டி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஆனா அங்க போனோம்னா நம்ம 2 பேரும் அவமானப்படுவோம். அதனால தான் சொல்றேன், இந்த கேஸ கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். இது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அந்த பொண்ணு குணமாகற வரைக்குமா? இந்த நொணநாய் மேல எங்களுக்கு பேச தெரியும். ஆதாரமே இல்லாம நான் நீ போய் அந்த புள்ளை வீட்டுல ரவுஸ் விட்டோம்னா நாளைக்கு அந்த புள்ளை அப்பா வீட்டு துரத்தி விட்டுருவாங்க. அங்க போய் மோட்சத்தை நிப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பனுக்கு யார் ஜவாப் சொல்றது? நான் நீமா? பொறுப்பான ஒரு பெரிய மனுஷன் பொறுமையை பத்தி பேசினா கேட்டுக்கலாம். ஆனா பொறுமையே இல்லாம என் குடும்பத்தை நடுத்தருவுல நிப்பாட்ட நீங்க பேசினா என்னால ஏத்துக்க முடியாது. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி, உங்களை மீறி போறதுனால என் வேலையே போறாலும் சரி, அத பத்தி கவலை இல்ல. நான் போயே தீருவேன். நீங்க வாங்க சார். கல்யாணி நானே போறேன். உங்களை நம்ப முடியாது. சமரசங்கிற பேர்ல மறுபடியும் அவளை அதே சாக்கடையில தள்ளிடுவீங்க. நானும் வரேன். சந்தேகங்கிற சாக்கடையில இருந்து ஒன்ன மேல தூக்குறதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிரும் போல இருக்கு. ஏறி தொலை. போய் மூக்கு வயல கிழிஞ்சாத்த புத்தி வரும். ஏறிட்டியா? புடிச்சுக்க. என்ன விஷயம்? உங்க மருமகளை கொஞ்சம் விசாரிக்கணும். அட என்னப்பா உங்களோட ஒரே கூத்தா போச்சு. ஏற்கனவே என்னையும் என் மகனையும் விசாரிச்சது போதாதுன்னு இப்ப என் மருமகளை வேற விசாரிக்கணுமா? அப்படி என்னப்பா தப்பு படிச்ச அந்த புள்ள? வேற ரெண்டு சித்தப்பா தப்புனோன்னு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததே ஒரு தப்பு தான். அப்படி இல்லன்னா கூட போலீஸ்காரனை வந்து விசாரிக்கணுமா? டேய், சொந்த பந்தத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு வந்த விஷயத்த சொல்றா. டே டியூட்டில வந்திருக்கால, போட வாடான்னு பேசிக்கிட்டு. இத பாரு தங்கவேலு, இந்த விளக்கண சமாச்சாரம்லாம் நமக்கு பிடிக்காது. வந்த விஷயத்த பழிச்சுன்னு சொல்லு. என்னது போட்டு பழச்சின்னு சொல்றது? பழச்சின்னு சொல்றாங்களாமா? வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்காரி மாதிரி நடத்த வேண்டியது. பணக்காகிற மரமாயா அந்த ஆளு? எப்ப பார்த்தாலும் காசு காசு அடிக்கிறீங்களா? இருந்த எடுத்து பேச மாட்டாரு. பூ மாதிரி வச்சிருந்தா அந்த பொண்ணு, பூ மாதிரி வச்சிருந்தா. கல்யாணம் ஒரு ஆம்பளையாடா, கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிற. உன் பொண்டாட்டி மருமகளை அடிக்கலாமா? ஒருத்தி தாயாவா? அத நீ வேடிக்கை பண்ணி வேடிக்கை பார்க்க என்ன செய்வ? மருமகளை என்ன தேய்ச்சி கொடுத்து சொல்ற? முதுகு வேற தேய்க்கிறமா உங்களுக்கு முதுகு? அந்த ஆள் இருக்க வேண்டிய நிலைமையில இருந்தா நீங்க எல்லாம் படியேறி பொண்ணு கேட்டுப்பீங்களா? வெளியில கை கட்டி கொண்டு தெரியுமா? ஏதோ கடைசி கால கஷ்டப்படுறாரு, அதுக்காக இஷ்டத்துக்கு ஏறி மிதிக்கிறதா? இத வந்து நாங்க விசாரிக்க கூடாது, அப்படித்தானே? போடா. ஆமா, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு என் மருமகன் ஸ்டேஷன் படியேறி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணானா? இல்லைங்க. அப்ப என் சம்பந்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்லைங்க. அதான பார்த்தா அந்த வெளிய வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேற யார் தான்பா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? வெளியே பேசிட்டாங்க. அப்ப பொட்டி கடையில பேசினதை வச்சு விசாரிக்க வட்டியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ், உனக்கு ஒரு புல்லட். யாரா அவன்? இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு சம்பளத்துக்கு ஆள் பொண்ணும் போல இருக்க. போடா அந்த பக்கம். போடா. இந்த பாரு தங்கவேலு, யாரோ சொன்னதை வச்சு விசாரிக்க வந்துட்டேன். நம்ம இடமா இருந்ததுனால பரவாயில்ல, வேற இடமா இருந்தா பம்பா போயிருக்கோம். வந்தது வந்துட்டேன், காபி குடிச்சிட்டு போ. பேபி, தாயமா காபி கொண்டு வர சொல்லு. தாயம்மா, தாயம்மா, காப்பி கொண்டாட கண்ணு. தங்கவேல் என்னன்னா போலீஸ் சொல்லப்போ நான் யாரோ இல்ல நினைச்சேன். எப்படி இருக்கீங்க? ஐயா நம்ம எப்படி இருக்காங்க? போன வாரம் அம்மா சந்தையில பார்த்தேன், ரொம்ப இடிச்சு போயிருந்தாங்க. கண்ணு, காப்பியை கொண்டு போய் அங்க குடுமா, ஆறி போகுது இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு கல்யாணம் பொண்ணா வருவீங்கன்னு பார்த்தா கான்ஸ்டபிள் எல்லாம் வந்து நிக்கிறீங்க. என்ன இன்னும் எங்க அண்ணன் மேல கோவம் குறையிலையாக்கும்? சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க. தாயமா, என்ன மாமோய்? வெட்டி பேச்செல்லாம் விட்டுட்டு உங்க அண்ணன் எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. உன் புருஷன் உன்னை அடி அடின்னு அடிக்கிறானா? அத்தை வேற கொடுமைப்படுத்துறாளாம். சொன்னா வெக்க கேடு, நீ தினமும் எனக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் இது வரைக்கும் என்ன டீ போட்டு கூட கூப்பிட்டது கிடையாது. அந்த மனுஷன் என்ன அடிச்சாரு சொல்றீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு? எங்க அம்மா முகத்தை கூட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அந்த குறை தெரியாம பாத்துக்கிறாங்க எங்க அத்தை. தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா வீட்டுல கூட இவ்வளவு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தது கிடையாது. அப்படி பாத்துக்கிறாரு எங்க மாமனாரு. இவங்க எல்லாம் குறை சொல்ல வந்துட்டீங்க.
ஏன் நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்க குடும்பத்துக்கு எடுக்க வந்திருக்கீங்களா? இது பாருங்கண்ணே, நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல, சேர்ந்து வாழ்ற எங்களையும் பிரிக்கிறீங்க. இந்த எண்ணத்தோட தான் வந்திருக்கீங்க தெரிஞ்சிருந்தா காப்பியை போட்டு கொடுத்துருக்க மாட்டேன். எந்திரிங்க மேல. என்னம்மா அது மரியாதை இல்லாம? என்ன மாமா நீங்க முதல்ல அந்த ஆளை எந்திரிச்சு வெளியே போக சொல்லுங்க. தங்கா எழுந்திருச்சு போயிடுப்பா, காப்பி இன்னொரு நாள் குடிச்சுக்கலாம். காஃபி கிடக்கட்டுங்க சித்தப்பா. முதல்ல விட எங்க தாயம்மா நல்லாவே பேசுறா. ஆனா என்ன யாரோ எழுதி கொடுத்து பேசுற மாதிரியே இருக்குது. எழுதி கொடுக்கறவங்க கையை முடிச்சிட்டோம்னா சரியா போகும்னு நினைக்கிறேன். இப்ப உனக்கு குழு குழுன்னு இருக்குமே, சந்தோஷம் தானே? என்ன மன்னிச்சிருங்க. என்னத்தை போட்டு மன்னிக்கிறது? கூப்பிட்டு வந்து நல்லா செருப்படி வாங்கி கொடுத்த. நான் எப்படி உன்னை எல்லாம்